பெலிஸ்தியரின் பலம் வாய்ந்த தேசத்தில் இருந்து இஸ்ரவேலை காப்பாற்றுவதற்காக தேவன் சாம்சோனை மானோவானின் வீட்டிற்கு அழைப்பித்தனர். தேவன் சாம்சோனை ஆசீர்வதித்தார். மேலும் தேவ ஆவியால் ஏவப்பட்டு அவன் பெலிஸ்தியரை நோக்கி புறப்பட்டான். சாம்சோனுக்கு முன்னிருந்த நியாயாதிபதிகள் அண்டை நாடுகளுக்கு எதிராக இஸ்ரவேலை போர்களில் வழிநடத்தி இருந்த போதிலும் சாம்சோன் இஸ்ரவேலை காப்பாற்றுவதற்காக ஒரு போரை தொடங்கவில்லை. மாறாக மற்ற நியாயாதிபதிகளைப் போலல்லாமல் அவன் ஓரளவு வழக்கமான ஒரு முறையை பயன்படுத்தினான். பெலிஸ்தியருடன் தனியாக போரிடுவதற்காக பெலிஸ்தியரின் பட்டணமான திம்னாவில் வசிக்கும் ஒரு பெண்ணை மணக்க சாம்சோன் தீர்மானித்தான். நீ ஏன் ஒரு இஸ்ரவேல் பெண்ணை மணக்கக்கூடாது? சாம்சோன் பெற்றோர்களால் கூட அவனது காரணத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் தம் இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை மணக்க எண்ணியாதிருக்கிறான். அவன் தன் இனத்தை சேர்ந்தவனாக விரும்புகிறானா? பெலிஸ்தியர்களும் சாம்சோனை சந்தேகிக்கவில்லை. தான் திருமணம் செய்யவிருந்த பெண்ணை சந்திக்க திம்னாவுக்கு சென்று கொண்டிருந்த வழியில் சாம்சோன் ஒரு இளம் சிங்கத்தை சந்தித்தான். அந்த சிங்கம் சாம்சோனை பார்த்து உறுமியது. அந்த தருணத்தில் தேவ ஆவியானவர் அவனை ஏவினார். சாம்சோன் தன் வெறும் கையால் அந்த சிங்கத்துடன் போரிட்டான். பைபிளின்படி சாம்சோன் ஒரு இளம் ஆட்டை கிழிப்பது போல அந்த இளம் சிங்கத்தை எளிதாக கிழித்து போட்டான். இதைவிட ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், பின்னர் அந்த சிங்கம் செத்துப்போன இடத்தை கடந்து சென்றபோது அங்கே தேனீக்களும் தேனும் தேங்கியிருப்பதை கண்டான். சாம்சோன் அந்த தேனை சுவைத்து பார்த்து அதில் சிறிதளவு தன் பெற்றோர்களுக்கு கொண்டு வந்தான். சாம்சோனின் திருமண நாளன்று 30 பெலிஸ்தியர்கள் விருந்துக்கு அழைக்கப்பட்டனர். சாம்சோன் பரிசாக 30 சணல் ஆடைகளையும் 30 மேல் ஆடைகளையும் கொடுத்து அவர்களுக்கு ஒரு புதிரையும் முன்வைத்தார். விருந்தினரின் 7 நாட்களுக்குள் அவர்கள் அதை கண்டுபிடிக்க வேண்டும். உண்பவனிடமிருந்து உணவு வெளிவரும், பலவானிடமிருந்து இனிமை வெளிவரும். அது சாம்சோன் சமீபத்தில் கொன்ற சிங்கத்தையும் அங்கு கிடந்த தேனையும் பற்றிய ஒரு புதிராக இருந்தது. விருந்தின் கடைசி நாள் நெருங்கியது. ஆனால் பெலிஸ்தியர்களுக்கு விடை தெரியவில்லை. இருப்பினும் பெலிஸ்தியர்கள் சாம்சோனின் மனைவியிடம் அவள் விடையை கண்டுபிடிக்கவில்லை என்றால் அவளுடைய வீட்டிற்கு தீ வைத்து விடுவோம் என்று மிரட்டினர். சாம்சோனின் மனைவி அழுது அந்த புதிரை பற்றி தன்னிடம் சொல்லும்படி அவனிடம் கெஞ்சினான். சாம்சோனுக்கு தன் மனைவியிடம் விடையை சொல்வதை தவிர வேறு வழியில்லை. அவளும் பெலிஸ்தியர்களிடம் விடையை சொன்னாள். 7ஆம் நாளில் அந்த 30 பேரும் சாம்சோனின் முன் வந்து தாங்களே விடையை கண்டுபிடித்தது போல பதில் அளித்தனர். சாம்சன் மற்றொரு பெலிஸ்திய நகரத்திற்கு சென்று ஆடைகளை எடுத்து மக்களுக்கு கொடுத்தான். பின்பு கோபத்துடன் அவன் தன் தகப்பனின் வீட்டிற்கு சென்றான். சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் தன் மனைவியை தேடி சென்றான். ஆனால் அவனுக்கு அதிர்ச்சியாக அதற்குள் அவள் வேறு ஒருவனை மணந்திருந்தாள். சாம்சன் கடும் கோபம் அடைந்தான். இந்த முறை தான் பெலிஸ்தியர்களுக்கு தீங்கு விளைவித்தாலும் யாரும் கோபப்பட முடியாது என்று அவன் அறிவித்தான். சாம்சன் இந்த நிலைக்கு காரணமான 30 பேரை விட 10 மடங்கு அதிகமான, அதாவது 300 நரிகளை பிடித்து அவற்றின் வாள்களை கடித்து தீ வைத்து பெலிஸ்தியர்களின் வயலுக்குள் விட்டான். எந்த ஒரு போரிலும் ஏற்பட்டதை விட பெலிஸ்தியர்கள் பெரும் சேதத்தை சந்தித்தனர். பயிர்கள் மட்டுமல்லாமல் திராட்சை கொடிகளும் ஒலிவா மரங்களும் முற்றிலுமாக எரிந்து சாம்பலாயின. சாம்சனின் போர் நியாயாதிபதிகள் புத்தகத்தில் உள்ள மற்ற நியாயாதிபதிகளின் போர்களில் இருந்து உண்மையிலேயே மிகவும் வித்தியாசமானது அல்லவா? கிதியோனைப் போல பல்லாயிரக்கணக்கான மக்களுடன் அவர் போரிடவில்லை என்றாலும் தேவ ஆவியால் ஏவப்பட்ட சிமியோன் பல்வேறு பெலிஸ்திய நகரங்களுக்கு எதிராக தனது சொந்த போர்களை பலத்தோடும் ஞானத்தோடும் நடத்தி வந்தார்.